ஸோ எஸ் வெல்கம் டு another ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. சாரி, நான் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஐம் ரீரெக்கார்டிங் இட் அகைன். அண்ட் நேற்று மாதிரி நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் டூலே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு another ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்கியூவில் இப்போ லிட்டலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ரேட் பற்றி தான் வந்துட்டு நம்ம பிரேக் டவுன் வந்துட்டு பார்க்க போகிறோம். நான் என்கியூ ட்ரேட் பண்ண காலத்துலேருந்து திஸ் இஸ் மை மேசிவ் ட்ரேட், நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், பட் நான் பெரிய ரேஞ்ச் பிடிச்சது, நான் பெரிய ஹேண்டில்ஸ் பிடிச்சது வந்துட்டு இன்றைக்கி தான். ஐ காட் லைக் 215 ஹேண்டில்ஸ், 215 ஹேண்டில்ஸ். I'm pretty much happy and I'm kind of feeling blessed. That would kind of be a rant video today. இன்னைக்கு வந்துட்டு just ஒரு rant and we'll just go with my trade breakdown video. This is not structured. நான் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு தெரில, பட் நான் உண்மையிலேயே ப்ரைஸில் பார்த்த சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ டெய்லியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ரைஸ் இந்த இன்வர்ஷன் எஃபிஜிலேருந்து ஹேஸ் பீன் கோவிங் லோவர். பாடி க்ளோஷர் கிடையாது. இந்த இன்வர்ஷன் எஃபிஜிலேருந்து ப்ரைஸ் வந்துட்டு கீழே விழுக ஸ்டார்ட் பண்ணுச்சு. அண்ட் ஆப்வியஸாக திஸ் வில் பி த ட்ரா ஆர் திஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வுட் பி த ட்ரா. ஐ கெஸ் நவம்பரோட லோஸ், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், நவம்பரோட லோஸ் அண்ட் ப்ரெசன்ட் இயரோட லோஸ் தான் வந்துட்டு நம்மளோட ட்ராவாக இருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இது மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரைஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இன்ஜினியர் பண்ணுது ஆர் லிக்விடிட்டியை வந்துட்டு இன்ஜினியர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பியூட்டிஃபுல் லிக்விடிட்டி இஸ் பீங் இன்ஜினியர்ட். வி ஹாவ் ஆர் அதர் பிசி ஹியர். ஸோ மை லாங் டேர்ம் ட்ரா வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். ஸோ டெய்லி சார்ட்டை அண்ட் ஆல்சோ டெய்லியில் இன்னொன்று நான் சார்ட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தது இஸ் வேறு இங்கே திஸ் ஆர் நியூ இயர் ஓப்பனிங் கேப் ஆர் நியூ மந்த் ஓப்பனிங் கேப். 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்க ப்ரீ மந்த் ஓப்பனிங் கேப், பட் தேவையில்லை, நம்ம நியூ இயர் ஓப்பனிங் கேப்னே வந்துட்டு போட்டுக்கலாம். நியூ இயர் ஓப்பனிங் கேப்பை நம்ம மார்க் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக. ஸோ தேட் வுட் பி ஆர் நியூ இயர் ஓப்பனிங் கேப். இதுவும் நான் எடுத்த ட்ரேட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ளே பண்ணுச்சு இன்னைக்கு. ஸோ வாட் எல்ஸ் நான் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தது, ஐ கெஸ் இட்ஸ் ஆல். ஸோ நியூ இயர் ஓப்பனிங் கேப் டெய்லியில் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரேஞ்சுக்கு பற்றி நம்ம பேசுவோம். இப்போ டெய்லி சார்ட்டை வந்துட்டு நான் டெய்லி சார்ட்டை ஸோ ரேஞ்ச் பற்றி பார்க்குறப்ப வில் ஜூம் இன். ஓகே, நேற்று வந்துட்டு என்விடியாவோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்விடியாவோட ஏர்னிங்ஸ் வாஸ் பிரிட்டி குட் ஏர்னிங்ஸ் தான், ரொம்ப பேட்லாம் கிடையாது. பட் எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு பூர்த்தி பண்ணலன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு டீஜன்ஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஏர்னிங்ஸ் டிஸ்பைட் நம்ம வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வி வேர் இன்சைட் த டெய்லி கேண்டில்ஸ் ரேஞ்ச். ஸோ தேட் வுட் மேக் ப்ரீவியஸ் ஹைஸ் ஆர் ப்ரீவியஸ் டெய்லி லோஸ் ஆர் அந்த ரேஞ்சோட ஹைஸ் அண்ட் லோஸை வந்துட்டு ஹை ப்ராபபிள். ஏன்னா வி ஆர் ஹேவிங் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். சிம்பிள். ஐ மீன் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அண்ட் இது வந்து அந்த ட்ரையாங்கிள் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபார்ம் ஆக இருக்கும். பட் ஆனால் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சைடு வந்துட்டு பெரிய சேல்ஸ் வந்துட்டு கொடுத்துரும். பட் இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஆர் பிஹைண்ட் த ரீசன் தட் நம்ம இன்சைட் பார் கேண்டில் வைக்க 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 லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரெண்டு சைடுமே பில்டப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு சைடில் வந்துட்டு படார்னு வந்துட்டு ப்ரைஸ் 2 சைட்லேருந்து ஏதோ ஒரு சைடு வந்துட்டு ஊற்றிடும். ஸோ ஹியர் கீழே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி வி ஹாவ் அவர் என்கியூ சார்ட். இப்போ என்கியூ சார்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வி ஹேட் டெய்லி எஸ்எம்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதே ரேஞ்ச் கேண்டிலோட ஹைஸ் இங்கே இஎஸ்ல எடுக்கல, ஐ மீன் என்கியூவில் எடுக்கல, இங்கே எடுத்துருச்சு. இது வந்துட்டு நேற்றுலேருந்து இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வி வேர் இன்சைட் தி ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்ச். வெனஸ்டே என்விடியாவோட ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. என்விடியாவோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் ஹையராக புஷ் பண்ணுச்சு. கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு என்விடியா. அண்ட் ஆல்சோ என்கியூவுமே வந்துட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் தேட் கேப் அப் வாஸ் டு டிசீவ் அண்ட் கம்ப்ளீட்லி ட்ராப் ஆல் தி பையர்ஸ். ஓவர் நைட்டில் வந்துட்டு பையர்ஸ் எடுத்திருந்த பையர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே கேண்டில் வந்துட்டு முடிச்சு விட்டுருச்சு. ஸோ வி கெட் இன் டு 6 hour டைம் ஃப்ரேம். 6 hour டைம் ஃப்ரேம் இஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். 6 hour டைம் ஃப்ரேம் இன்றைக்கி நான் 6 hour கேண்டில் லைக் ஆஃப்டர் ப்ரிட்டி லாங் டைம் நான் வந்துட்டு ஒரு ஹைஸ் டு லோஸ் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஐ கெஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நான் கேப்சர் பண்ணி இது வரைக்கும் நினைக்கிறேன்
if I'm not wrong. இந்த லோஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தேன் ஒரு 6 ஹவர் கேண்டலோட கம்ப்ளீட் ரேஞ்சையுமே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் இயர் நமக்கு வந்து அந்த ஸ்டில் அந்த எஸ்எம்டி வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் வாஸ் தி ரேஞ்ச் ஹைஸ் விச் ஐ வாஸ் ஹேவிங் அஸ் மை ஸ்மார்ட் மணி ரிவர்சல். இந்த லோஸ் வாஸ் மை மெயின் டார்கெட். பட் ஆனால் கீழே தான் போகிறான்னு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரேட் எடுத்தப்போ நான் எப்பயுமே வந்துட்டு என்விடியா பார்ப்பேன். ஸோ என்விடியாவில் என்ன நடந்துச்சுன்றதை வந்துட்டு நான் ட்ரேட் அப்படி போக வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ நத்திங் டூ மச் ஹியர். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே ஹார்லி டைம் ஃப்ரேம் போனோம்னா ஹார்லி டைம் ஃப்ரேமில் இந்த 8 AM கேண்டலோட ஹைஸுக்கும் இந்த 9 AM கேண்டலோட ஹைஸுக்கும் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. சிம்பிள் அஸ் தேட். ஹையர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ டெய்லியில் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. லோவர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ரா செஷனுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. வேறு பார்க்குறதுக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. வில் கெட் இன் டு 5 minute டைம் ஃப்ரேம். இந்த இதுதான் அது. ஸோ வில் கெட் இன் டு 5 minute டைம் ஃப்ரேம். அண்ட் 5 minute டைம் ஃப்ரேமில் வி ஹாவ் டு மார்க் 2 important openings. That's are 8:30 ஓப்பனிங் 8:30 ஓப்பனிங் அண்ட் ட்ரூடேயோட ஓப்பனிங். ஓப்பனிங் ட்ரூடேயோட ஓப்பனிங். வி ஹாவ் ஆர் 2 ஓப்பன்ஸ் இங்கே. ஸோ 8:30 ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. 8:30 ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறப்ப என்ன பண்ணுச்சு? இட் வாஸ் ஹையர். ஸோ 8:30க்கும் ட்ரூடே ஓப்பனுக்கும் கார்லேட் பண்ணி பாருங்கள். இங்கே ப்ரைஸ் வந்துட்டு எங்கே இருந்துச்சு? கன்சிடரபிளி ட்ரூடே ஓப்பன் பார்க்குறப்போ ப்ரைஸ் வாஸ் வே ஹையர். அண்ட் ஆல்சோ 8:30க்கு மேலேயும் ப்ரைஸ் வந்துட்டு போயிட்டு தான் அங்கே வந்துட்டு செல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது என்விடியாவோட இயர்னிங்ஸில் கிடச்ச அந்த டேட்டா ஹைஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர் டேட்டா லோஸ். தட் வாஸ் ஆர் டிபி இஃப் ஐம் நாட் ராங். பட் போய் பார்க்கலாம். இல்லை இது கிடையாது. 17 வந்து என்னோட டிபி. 117 வாஸ் வே ஹையர். சாரி கைஸ், 117 இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, இந்த லோஸ் கிட்ட தான் வந்துட்டு என்னோட டிபி. பட் இதுதான் வந்துட்டு நான் டேட்டா லோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட டிஸ்கார்டில் வந்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை போட்டிருக்கேன், டேட்டா லோஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹைஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கப்ப எதுக்குடா ஷார்ட் எடுத்த? இந்த ஒரு டைனி எஸ்எம்டிலேயே வந்துட்டு எப்படி நீ வந்துட்டு ஷார்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லைக் அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக ஆப்வியஸாக கேள்வியாக இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தா நான் என்னவே வந்துட்டு கேட்டிருப்பேன், இந்த ஹைஸை விட்டுட்டு இந்த இன்டர்னல் எஸ்எம்டி இருக்கிறப்போ நீ எப்படி ஷார்ட் பண்ணனா? அதுக்கு ரீசன் 2. ஒன்று ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஓப்பனிங்க்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஐ மீன் இஎஸ் காமிக்கல, பட் வேணால் ஹோம்ஒர்க்கை வந்து வேணால் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஆர்டிஹெச்சோட எஸ்எம்டி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வி ஹேட் ஆர் என்விடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ரைட், என்விடியா ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிச்சு. இந்த சென்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிறப்பவே ஹைஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ வில் கன்சிடர் தேட் அஸ் ஸ்வீப் ஒன்லி. அண்ட் 1 minute போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இதை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் இன்ஜினியரோட இண்டிகேட்டர். ஸோ வி கால் திஸ் இஸ் டிசப்ஷன் மாடல். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஹைஸ் அண்ட் லோஸுக்கு ஓப்பன் ஆகி அந்த கேப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபேட் பண்ணும். இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சு, ஓப்பனிங் கேப் வந்துட்டு ஃபேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த டைம் வரைக்கும் என்கியூ பார்த்தீங்கன்னா மூவே ஆகலை. எத்தனை கேண்டில் வரைக்கும் மூவ் ஆகலை. நான் கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டிலே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 37 இங்கே 37th கேண்டில் இங்கே 37th கேண்டில் வரைக்கும் ப்ரைஸ் மூவே ஆகலை. இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிருச்சு. அண்ட் என்கியூ வந்துட்டு நகர ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இது தெரிஞ்சிருச்சு தட் ப்ரைஸ் வந்துட்டு என்விடியா வந்து முன்னாடியே இயர்லி இண்டிகேஷன் வந்துட்டு கொடுத்துருச்சு தட் கீழே தான் வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ என்விடியா கூடயுமே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய எஸ்எம்டி இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்துட்டு என்விடியா தூக்கிடுச்சு, என்கியூ வந்துட்டு தூக்கலை. பிகாஸ் என்விடியா ஏன்னா இட்ஸ் லைக் அ மேஜர் வெயிட்டேஜ் வித் என்கியூ. அண்ட்
ப்ரைஸ் வந்துச்சு. என்னோட முதல் பார்ஷியல்ஸ் நான் வந்துட்டு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவுஸில் தான் எடுத்தேன். என்னோட முதல் பார்ஷியல்ஸ் வந்துட்டு ஐ கெஸ் இட் வாஸ் அரவுண்ட் இருங்க என்னோட இது ட்ரேட் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு காமிச்சிடுறேன் நான். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை ட்ரேட் ஹிஸ்ட்ரி. என்னோட முதல் பார்ஷியல்ஸ் 268. ஸோ 268 எங்கே இருக்குது? 268 இஃப் ஐம் நாட் ராங் இதுதான். இப்போ 268 இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ஷியல்ஸ் 2 MNQ போட்டுட்டு பிரேக் ஈவன் வந்துட்டு மூவ் பண்ணிட்டேன் இந்த ஹைஸில். அண்ட் இட் வாஸ் அ ஃப்ரீ ஃபால் அன்டில் 117. நான் வந்து இதை தேவையில்லாமல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். லைக் இது பண்ணியிருக்க கூடாது தான். நான் ஆல்மோஸ்ட் இதுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். போதும் லைக் இவ்வளோ தூரம் வந்துட்டு ப்ரைஸ் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தேட் வாஸ் அ வர்ஸ்ட் மிஸ்டேக். நான் வந்துட்டு ஒரே ஒரு MNQ தான் சொல்லிட்டு நான் லைக் ஒவ்வொரு ப்ரீவியஸ் கேனலோட ஹைஸ்லேயே வந்து நான் ட்ரையல் பண்ணியிருக்கலாம் ஐசிடி சொல்கிற மாதிரி. பட் நான் பண்ணலை. கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு பண்ணிருச்சு என்னை பிஎன்எல் வந்துட்டு. பிகாஸ் நான் வந்துட்டு வெறும் MNQவுக்கு இவ்வளோ பெரிய பிஎன்எல் வந்துட்டு பார்த்தது கிடையாது. MNQவுக்கு இவ்வளோவா அப்படின்றது வந்து என்னைய கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணிருச்சு. அதனால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட் ட்ரேட். பட் என்னோட மேனேஜ்மெண்ட் படி நான் ப்ரீவியஸ் கேனலோட ஹைஸ்க்கும் வந்துட்டு ட்ரெயில் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். பட் இது க்ரீடுன்னு சொல்லாமா இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதனால இது மிஸ்டேக்குன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் that எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கெஸ் that's it all. பியூட்டிஃபுல் டே. அண்ட் வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? நான் எதுவும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் அண்ட் ஆல்சோ அந்த டைம் நான் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணப்போ NVIDIA இந்த லோஸ் வந்துட்டு ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ போதும் இது வரைக்கும் வந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணேன். இந்த லோ வந்துட்டு ஸ்வீப் பண்ணுச்சு. இந்த டைம் என்ன 53 அண்ட் கரெக்ட். NVIDIA அந்த லோஸ் வந்து ஸ்வீப் பண்ண உடனே அப்படியே வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணேன். எஸ் தேட்ஸ் த பிரேக் டவுன். அண்ட் அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து நான் ட்ரேட் பண்ண ரேஞ்சிலேருந்து இன்னொரு 200 ஹேண்டில் ஊற்றுச்சு. மேசிவ் டே குட் ஹேவ் பீன். பட் இவ்வளோ ஃபுல்லாத்தையும் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. அது லைக் பாசிபிள் கிடையாது. ஐ கெஸ் தேட்ஸ் த பிரேக் டவுன் ஃபார் டுடேஸ் ட்ரேட். இட் வாஸ் அ குட் டே இன்டீட். Yes, so that's it for this video, and until next time, stay safe guys.